இரண்டு சகோதரர்கள் எலி விஷம் கலந்த தின்பண்டங்களை சாப்பிட்டு அவர்களில் ஒருவர் நேற்று உயிரிழந்த நிலையில் விவசாயி ஒருவரை 6 நாட்கள் காவலில் வைக்க போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். இன்று காலை 8 மணி அளவில் நீதிமன்றத்தில் அந்த விவசாயி ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி மிர்சா முகமது விளக்கமறியலில் வைக்கப்பட்ட விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். 30 வயதுடைய அந்த விவசாயி கம்போங் பாடாங் ஊபியைச் சேர்ந்த சிறுவர்களின் அண்டை வீட்டுக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது. குரங்குகளின் அட்டுழியத்தால் விஷம் கலந்த தின்பண்டத்தை சம்பந்தப்பட்ட அந்த விவசாயி குரங்குகளுக்காக வைத்துள்ளார். சிறுவர்கள் அதை சாப்பிட்டு பாதிக்கப்பட்டனர். இதில் ஒரு சிறுவன் பரிதாபமாக மாண்டான். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த விவசாயியை நேற்று மதியம் செரடாங்கில் உள்ள லூபோ பண்டாரில் போலீசார் கைது செய்தனர். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தனது 99வது பிறந்த நாளில் பொது சேவையில் தனது நீண்ட வாழ்க்கையை நினைவு கூர்ந்தார். நான் இவ்வளவு காலம் உயிர் பிழைத்திருக்கிறேன், இன்னும் எவ்வளவு காலம் என்று தெரியவில்லை. ஆனால் எனது வாழ்நாள் முழுவதும் தேசத்திற்கு சேவை செய்வதற்கே அர்ப்பணிக்கிறேன் என்று மகாதீர் தெரிவித்துள்ளார். தமது நலம் விரும்புகளின் ஆதரவிற்காக மகாதீர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். புக்கிட் மெத்தாஜாம் தமான் ஸ்ரீ ரம்பாயில் உள்ள குடியிருப்பு பகுதிக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் 2 பெண்களின் சடலங்கள் நேற்று கண்டெடுக்கப்பட்டன. மாலை 5:30 மணி அளவில் ஒரு வழிப்போக்கர் காரை கவனித்து உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். காரின் கதவுகளை திறப்பதில் உதவிக்காக அழைப்பு வந்ததை அடுத்து பெர்டா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். மீட்பு குழுவினர் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களுடன் சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி காரை வெற்றிகரமாக திறந்ததாகவும் உள்ளே முன் இருக்கைகளில் 2 பெண்களின் உடல்களை கண்டதாகவும் அவர் கூறினார். தற்போது இது தொடர்பான போலீஸ் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பெர்சாத்து தனது 6 முன்னாள் உறுப்பினர்களின் இருக்கை அந்தஸ்து தொடர்பான மக்களவை சபாநாயகரின் முடிவுக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கலாம் என்று மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழக அரசியல் அறிவியல் துறையின் உதவி பேராசிரியரான டாக்டர் லாவ் சே வெய் தெரிவித்துள்ளார். தங்கள் கட்சியின் அரசியலமைப்பை திருத்திய பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளும் கட்சி தலைமைக்கு அவர்கள் இணங்குவதை உறுதிப்படுத்தும் உத்தரவில் கையெழுத்திட வேண்டும். அவர்கள் கையொப்பமிட்டால் அவர்கள் கட்சியில் தொடர்ந்து இருப்பதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவர்கள் இனி தொடர்வதில் ஆர்வம் காட்டவில்லை என்று அவர் கூறினார். மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தில் சுதந்திரமான தணிக்கையை மேற்கொள்ள மனிதவள அமைச்சு 3ஆம் தரப்பை நியமிக்கும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். சமீபத்திய ஆடிட்டர் ஜெனரல் மற்றும் பொது கணக்கு குழு அறிக்கைகளில் எழுப்பப்பட்ட அனைத்து செயல்முறைகள், ஆவணங்கள் மற்றும் சட்டங்களுக்கு இணங்குதல் மற்றும் வழிகாட்டுதல்களை ஆய்வு செய்ய அமைச்சு இம்மாதம் இறுதிக்குள் ஒரு தணிக்கையாளரை நியமிக்கும் என்று அவர் கூறினார். ஆடிட்டரை நியமிப்பதற்கான செயல்முறை நடந்து வருகிறது என்று குறிப்பிட்ட அவர் தணிக்கை மற்றும் அறிக்கை வெளியிடுவதற்கான காலம் நியமனத்திற்கு பிறகு தீர்மானிக்கப்படும் என்று நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மற்றும் பிற தொடர்புடைய தரப்பினரால் நடத்தப்படும் விசாரணைகளுடன் இந்த தணிக்கையும் ஒரே நேரத்தில் இருக்கும் என்று அவர் கூறினார். அனைத்து HRD கோப் அதிகாரிகளும் விசாரணைகளுக்கு முழுமையாக ஒத்துழைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். விசாரணைகளை எளிதாக்குவதற்கும் MACC மற்றும் சுயாதீன தணிக்கையின் அறிக்கைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை மதிப்பாய்வு செய்வதற்கும் ஒரு சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கோப் சுயாதீன தணிக்கையை மேற்கொள்ளும் முடிவு வரவேற்கத்தக்கது என்று PAC தலைவர் டத்தோ மாஸ் எர்மியாத்தி சம்சுதீன் தெரிவித்துள்ளார். இது PACயின் சொந்த அறிக்கை மற்றும் HRD கார்ப்பரேஷன் குறித்த ஆடிட்டர் ஜெனரலின் தணிக்கை கண்டுபிடிப்புகளை பின்பற்றுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். HRD காப் பற்றிய தணிக்கையை நடத்துவதற்காக ஜூலை 31ஆம் தேதி அமைச்சு ஒரு சுயாதீன தணிக்கை நிறுவனத்தை நியமிக்கும் என்றும் அரசாங்க உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதில் அமைச்சு எடுத்த சரியான நடவடிக்கை இது என்றும் PACக்கு தெரிவிக்கப்பட்டது. உண்மையை மறைக்கக்கூடாது என்ற வாக்குறுதிகளை அமைச்சர் கடைபிடிக்கிறார் என்பதை இது காட்டுவதாக மாஸ் எர்மியாத்தி தெரிவித்தார்.
அதே நேரத்தில் செப்டம்பரில் ஒரு தொடர் நடவடிக்கைக்காக அமைச்சு மற்றும் HRD கோப் மீண்டும் அழைக்கப்பட்டவுடன் மனிதவள அமைச்சும் தனிப்பட்ட தணிக்கையின் கண்டுபிடிப்புகளை குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று PAC விரும்புவதாக அவர் கூறினார். சிம்மின் செயல்முறை அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.